இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது உயிர் தப்பி இந்தியாவுக்கு வந்த ஈழத்தமிழர்களின் வாழ்வு இன்றளவும் கேள்விக்குறியாகவும் ஒவ்வொரு நாளும் அடிமை நிலையினை எதிர்நோக்கும் நிலையிலும் உள்ளது. தமிழகத்தில் வாழும் ஈழத்தமிழ் மக்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் ஆணையூர், கூடல் நகர், திருவாதவூர், உச்சப்பட்டி ஆகிய 4 இடங்களில் ஈழத்தமிழர் மக்களுக்கான அகதிகள் முகாம்கள் உள்ளன. இங்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். ஈழத்தில் போர்க்குற்றத்தின் போது அகதிகளாக இந்தியா வந்த மக்கள் இன்றளவும் அடிப்படை உரிமைகள் இன்றியே வாழ்ந்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசு சார்பில் அரசு வழங்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையை கூட முறையாக பெற முடியாத சூழல் நிலவுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த முகாம்களில் வாழும் மக்கள். எந்த உதவியுமே கிடையாது. எங்களுக்கு எடுக்கிறத பாதி கவர்மெண்ட் எடுக்குது. அப்புறம் எங்களுக்கு எங்க வர்றது? கவர்மெண்ட் முக்காவாசி எடுத்துருது, காவாசி தான் எங்களுக்கு வருது. 2000 ரூபாய் பில்லு டோக்கன் போட்டு போன வருஷம் டோக்கன் கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு பெட்ஷீட்டோட விலை 900 ரூபாய், 350 ரூபா 400 ரூபாய் பெட்ஷீட்டோட விட 900 ரூபாய். இவ்வளவு கவர்மெண்ட் அடிக்குது. கவர்மெண்ட் அப்புறம் எங்களுக்கு என்ன கிடைக்குது? அகதியிலிருந்து இங்க இந்தியாவை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். இந்தியா மக்கள் பாப்பீங்கண்ட ஒண்ணுமே எங்களுக்கு உதவி செய்யல, பார்க்கலையே. நீங்கல்ல நம்பி தானே வந்திருக்கிறோம். இப்படி கைவிட்டு இருக்கிறாங்க. ஒரு உயிர் போயிருச்சு. இதுக்கு பதில் என்ன சொல்றது? 6 பிள்ளைகள் இருக்கு அவருக்கு. யார் பாக்குறது? இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த மக்களின் பிள்ளைகள் தமிழகத்திலேயே கல்வி பயின்று ஆளாகிவிட்டாலும் அவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்காத நிலையே இருந்து வருகிறது. பள்ளி வகுப்பறைகளிலும் கூட ஈழத்தமிழர்களின் வாரிசுகள் அகதிகள் போலவே நடத்தப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். 12th முடிச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பே கிடையாது யாருக்குமே. எல்லாருக்குமே கூலி தான். ஒரு ஆளு கூட கவர்மெண்ட் ஜாப்பே கிடையாது. 5000 ரூபாய்க்கு மேலே அப்படியே கிடைச்சாலும் 5000 ரூபாய்க்கு மேலே கிடையவே கிடையாது. ஜாதி சான்றிதழ், சிட்டிசன் உரிமை இதெல்லாம் கேட்குறாங்க. எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல எங்களுக்கு உரிமை வேணும். வாழ்க்கையில் மேம்பாட்டை எட்ட முடியாத சோகம் ஒருபுறம் என்றால், காவல்துறையினராலும் அரசு அதிகாரிகளாலும் பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து வருவதாகவும் முகாம்களில் வசிக்கும் இலங்கை அகதிகள் கூறுகின்றனர். சொந்த மண்ணில் உடைமைகளை இழந்து உயிர் வாழ்வதற்காக தமிழகம் வந்த தங்களை அடிமைகள் போல் நடத்துவதற்கு பதிலாக இலங்கைக்கு தங்களை திருப்பி அனுப்பி வைத்தால் கூட அங்கு சென்று போராடி தங்கள் உரிமைகளை மீட்டுக் கொள்வோம் என்று தெரிவிக்கின்றனர் இலங்கை அகதிகள். 26 வருஷமா வந்து இதுவரையுமே இந்த எல்லா முகாம்லயும் இருக்குது, எல்லா சலுகையும் இருக்கு. ஆனா இந்த முகாம்ல எந்த ஒரு சலுகையுமே இல்ல. தண்ணி காசுக்கு வாங்கணும். ஒரு குடம் தண்ணி 10 ரூபா மேடம். நீங்க எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க. வேணா வாங்க, உங்களை நாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். ஒரு குடம் தண்ணி 10 ரூபா. வீடு நாங்களே சொந்த காசு போட்டு கட்டிக்கணும். நீங்க அதுக்கு இலங்கைக்கே அனுப்பிடலாமே. நாங்க அங்கேயாவது பாடுபட்டு செத்துருவோமே. எங்க நாட்டுக்காக போராடி செத்துட்டு போயிருவோமே. ஏன் இங்கே வந்து சாகிறதுக்கு நாங்க அங்கேயே போய் செத்துருவோம். தினம் தினம் மனவேதனையுடன் நாட்களை கடத்தும் இலங்கை அகதிகளுக்கு அடிப்படை வாழ்வுரிமைகளை வழங்கவாவது அரசு முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். ஒளிப்பதிவாளர் அருணுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், உச்சம்பட்டி அகதிகள் முகாம், மதுரை.